கொஞ்ச நாளைக்கு முன்னாடி Crunchyroll சைட்லேருந்து ஏப்ரல் மந்த்தில் தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆக போகிற அனிமிஸோட நேம் லிஸ்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து இந்த ஒன் பீஸோட எல்ஃபப் ஆர்க் வந்து தமிழில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி ஒன் பீஸ் வந்து 1100 எபிசோடுக்கு மேலே ஜாப்பனீஸில் இல்லை இங்கிலீஷில் பார்த்தவங்க வந்து கண்டிப்பாக தமிழில் பார்க்க வாய்ப்பில்லை. இதுவே வந்து ஒரு தேவையில்லாத மேட்டர் தான். இதில் வந்து இப்போ Crunchyroll சைட்லேருந்து அஃபிஷியலாக ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா மார்ச் 30 வந்து ஒன் பீஸில் உள்ள எக்ஸட் ஆர்க்கில் உள்ள 1089 எபிசோடில் இருந்து 1128 எபிசோடு வரைக்கும் மார்ச் 30 வந்து தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரில. இதுக்கு பதிலாக அந்த ஒன் பீஸில் வந்து 60வது எபிசோடு வரைக்கும் தான் தமிழ் டப்பில் இருக்குது. அதுக்கடுத்து உள்ளதை கூட தமிழ் டப் பண்ணலாம். ஏன் சார் ஆல்ரெடி ஒன் பீஸில் வந்து 60 எபிசோடு தமிழ் டப்பில் இருக்குது. அது போக வானம் ஆறு தமிழ் டப்பில் இருக்குது. அதுக்கடுத்து ஏன் இந்த மாதிரி பிரித்து பண்ணி ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தான் தெரில. இதனால மேக்ஸிமம் யாரும் பார்க்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஜாப்பனீஸ்லையும் இங்கிலீஷில் பார்த்தவங்க வந்து தமிழ் டப்பில் கண்டிப்பாக பார்க்க வாய்ப்பில்லை. இப்போவே தமிழ் டப்பில் ஏன் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு தான் எனக்கும் தெரில.